SALEM EASY சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் சில்லி ரைஸ். அது எப்படி செய்கிறதுங்க தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு சில்லி போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த சில்லி எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலில் போய் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், சில்லிவை போட்டு ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சில்லி ரைஸ்க்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இங்கே வந்து முட்டைக்கோஸ் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு அதே மாதிரி கேரட் இந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவை. அப்புறமா நம்மளுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கறி மசாலா தேவைக்கேற்பேன், அதே மாதிரி மிளகாய்த்தூள், 2 பச்சை முட்டை எடுத்து வச்சுருக்கோம். இங்கே வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை. எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. தேவைக்கேற்ப நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கினதுமே நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இந்த காலிஃப்ளவர் சில்லி ரைஸ் மாதிரி நம்ம சிக்கன் ரைஸும் பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். 2 முட்டை, பச்சை முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்திக்கலாம். இப்போ 2 முட்டை சேர்த்தியாச்சு. நல்லா கலந்துக்கோங்க, அடிப்பிடிக்காமல். சிறிதளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்ப நம்ம மிளகாய்த்தூள் சிறிதளவு சேர்த்திக்கலாம். அதே மாதிரி கறி மசாலா சிறிதளவு. நல்லா கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முட்டை நல்லா ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ நம்ம முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கோம், கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதே முறையிலேயே நீங்கள் காலிஃப்ளவருக்கு பதிலாக சிக்கன் வந்து சில்லி போட்டு எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இதே மாதிரி செய்யலாம்.
கேரட் முட்டைக்கோஸ் ரெண்டுமே நல்லா வணங்கட்டும். அடிப்பிடிக்காம நல்லா கலந்துக்கோங்க. பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு ரெடியாக எடுத்து வச்சுக்கோ. இந்த மாதிரி உதிரி உதிரியாக நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. சாப்பாடு நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. இது நல்லா வணங்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். நம்ம முட்டை போட்டிருந்தோம், வந்து முட்டை உடச்சி ஊற்றினதுக்கப்புறமும் போட்டிருந்தோம், இப்பயும் போட்டுக்கிறோம். சிறிதளவு கறி மசாலா சேர்த்தியாச்சு. அதே மாதிரி உப்பு சிறிதளவு சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்துக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம சாதம் வந்து சேர்த்திக்கலாம். நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா உதிரி உதிரியாக இப்போ சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சாப்பாடு அந்த அளவுக்கு சேர்த்தியாச்சு. மெதுவாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும் சில்லி ரைஸ். இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட போட்டு கொடுத்து அனுப்பலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் சில்லி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க, அதை சேர்த்திக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு காலிஃப்ளவர் சில்லி ரைஸ். இதே முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.